வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். போராட்ட குணம் மிக்கவர்கள் நீங்கள். அத்தகைய அருமையான ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி என்பது குரு பகவான். நவ கிரகங்களிலே முழு சுபரை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் நாம் ஆண்டுக்கோள்கள் கிரக ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். பொதுவாக சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்பொழுது ஜென்மத்தில் இருக்கிறார். ராசியிலே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். 7.5 சனியிலே 2.5 வருடம் கடந்த பிறகு தற்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை அவர் வக்ரமாக இருக்கிறார். எனவே வக்ர சனியாகப்பட்டது உடல் நலத்தில் சற்று பாதிப்புகளும் அசதிகளும் கொடுக்கும். பல்வேறு விதமான வேலைகளால் அலைச்சலால் உங்களுடைய உடலாகப்பட்டது அசதியாக இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். சிறிது உடல்நலை பாதிப்புகள் வந்தாலும் தகுந்த மருத்துவரை உடனடியாக அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. மேலும் சனீஸ்வரர் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பார்வை 3, 7, 10, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் மற்றும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார் ஜென்மத்தில் இருப்பதினால். அந்த இடங்களெல்லாம் வக்ர சனியால் சற்று பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். எனவே எந்த ஒரு செயலாகப்பட்டதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான முயற்சியும் கடும் முயற்சியும் எடுத்தால் உங்களால் அதை வெற்றி கொள்ள முடியும். மற்றபடி 7ஆம் இடத்தை பார்க்கின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி அவர்களை குறிக்கின்ற இடமாகும். எனவே வக்ர சனியுடைய பார்வை அந்த வீட்டில் விழுவதினாலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதனாலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் பிரிவுகள் இருப்பதாது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பொதுவாகவே தனுசு ராசிக்கு இயற்கையாகவே இருக்கும். எனவே சனியுடைய பார்வை ஏற்பட்டாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் எளிதாக இவற்றை சமாளித்து விடலாம். சனிக்குரிய பரிகாரமாக பார்க்கின்ற பொழுது ஆஞ்சநேயரை வழிபடுவதும், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றுவது, கருங்குவளை பூ சாத்துவது, கருப்பு வஸ்திரம் சாத்துவது இவையெல்லாம் எளிய பரிகாரங்களாகும். மேலும் சனீஸ்வரருடைய பார்வையாக 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் போட்டி இந்த மாதம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நன்றாக நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் இருந்தால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் பெரிதளவில் உங்களை பாதிக்காது. ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வருவதும் நல்ல ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு ஆண்டுக்கோள்களே 2.5 வருடம் ஒரு ராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ராகு மற்றும் கேது ஒரு ராசியிலே 1.5 வருடம் இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். இவை ஒரு வகையிலே சர்ப்ப தோஷம் என்பார்கள். ராகு கேதுவுக்கு இவை உகுந்த இடம் இல்லை என்றாலும் அவற்றுக்கு பரிகாரமாக துர்க்கை அம்மனை வணங்குவதும், சங்கடர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதும் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் அறவே அகற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் செவ்வாயுடைய பார்வை பெறுவதினால் வாகனங்களில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். அலைபேசியிலே பேசிக்கொண்டே வாகனத்தில் செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும். காரில் செல்பவர்களாக இருந்தால் சீட் பெல்ட் கட்டாயம் நீங்கள் அணிந்து கொள்வது நல்லது. இவ்வாறு ஆண்டுக்கோளிலே ராகு மற்றும் கேதுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது 1 வருடம் ஆக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் தற்பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அதுவும் வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக 3, 6, 10, 11 போன்ற இடங்களிலே எந்த ஒரு கிரகமும் வக்ரமாக இருந்தால் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே குருவோடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதம் எத்தகைய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய புத்தி கூர்மையும் மன ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுப்பார். இவ்வாறு ஆண்டுக்கோள்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலாவதாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன். அவர் மாதத்தின் முற்பகுதியிலே ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பார். ரிஷபத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது நான் ஏற்கனவே கூறியது போல் பொதுவாக அசுபகிரகங்கள் 3, 6, 10, 11 என்ற இடங்களில் இருந்தாலே வெற்றிகளை கொடுக்கும். வக்ரமாக இருந்தால் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கும். சூரியனாகப்பட்டவர் இந்த மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் மிகுந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும்.
எதிரிகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். எனவே சூரியனால் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு நன்மையே கிடைக்கப் பெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகக்காரன செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சமாக மகரத்தில் இருக்கிறார். பொதுவாக யோக கிரகமாகப்பட்டது உச்சமாக இருந்தாலோ ஆட்சியாக இருந்தாலோ மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இங்கு அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது பொதுவாக தனம், குடும்பம், வாக்கு, கல்வியை குறிக்கின்ற இடமாகும். இங்கு செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் கோபத்தை கொடுப்பார். அதே சமயம் தனத்தையும் கொடுப்பார், வெற்றியையும் கொடுப்பார். கோபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயாகப்பட்டவர் யுத்த கிரகம் என்று அழைக்கப்படுகின்றனர். அவருடைய பார்வையாகப்பட்டது படுகின்ற இடமெல்லாம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கு இருப்பதினால் செவ்வாயுடைய உச்ச பார்வையாகப்பட்டது இவற்றால் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் மிகுந்த நன்மைகளை கொடுக்கப்படும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். மேலும் 9ஆம் இடம் என்பது அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய பாக்கியஸ்தானம். இந்த 2 இடங்களையும் சூரியனுடைய வீடான 9ஆம் இடத்தையும் தன்னுடைய சொந்த வீடான 5ஆம் வீடான மேஷத்தையும் செவ்வாய் பார்வை செய்வதனால் முருகனின் அருளால், முருகப்பெருமானின் திரு அருளால் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாவிதமான நன்மைகளையும் செவ்வாயால் எடுக்கப்படும். மேலும் செவ்வாய் உங்களுக்கு கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் கேது செவ்வாயைப் போல் என்பார்கள், செவ்வாயைப் போல் கேது என்பார்கள். இவர்கள் இருவருடைய சேர்க்கையும் இறை நாட்டத்தின் மேல் நம்பிக்கையும் அதன் அடிப்படையிலே நல்ல ஒரு பலத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலை அமையும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கும் வருவார். மாதக்கோள்களிலே கோச்சார ரீதியாக சுக்கிரன் 7லும் 8லும் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு சுக்கிரனாலும் இந்த ஜூன் மாதமாகப்பட்டது மனதிலே எத்தகைய குழப்பங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கொடுப்பார். சுக்கிரனின் அருளால் நீங்கள் எதையும் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் பகவான் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுகின்றவர். ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய சொந்த வீடான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார். அவை ஒரு நல்ல அமைப்பே. சனியை பார்வை செய்கின்ற புதன் பகவான் சனியை சாந்தப்படுத்துவார். ஆகையால் புதனாகப்பட்டவர் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு கணவன் மனைவியிலே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகளும் விலகி நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தின் நிலவும். உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இவ்வாறு மாதக்கோள்கள் நன்றாக இருக்கின்றது யார் என்று பார்த்தால் உங்களுக்கு சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் மிக அற்புதமான நிலையில் இருப்பதால் பொதுவாக ஆண்டுக்கோள்கள் சரியாக இல்லாத நிலையிலே மாதக்கோள்கள் சிறப்பாக இருந்தால் அந்த மாதமாகப்பட்டது சிறப்பாகவே அமையும். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு நன்மை மற்றும் தீமை கலந்த மாதமாகவே இருக்கிறது. இதுவரை நாம் கிரக ரீதியாக பார்த்த பிறகு தற்பொழுது துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். வியாபாரி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்கள் சிறப்பான நிலையில் இல்லை. எனவே வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து விடாதீர்கள், யாருக்கும் ஜாமீன் போட்டு விடாதீர்கள். அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை. மேலும் புதிதான வியாபாரம் துவங்குகின்ற சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு எந்த கிரக தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது, அவை லக்னத்தின் அடிப்படையிலே யோகமாக இருக்கிறதா, அம்சத்தின் அடிப்படையிலும் யோகமாக இருக்கிறதா என்று தெரிந்து கொண்ட பிறகு புதிய வியாபார அபிவிருத்தியோ புதிய முதலீடுகளோ செய்வது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. மேலும் மாதத்தின் முற்பகுதி வரை சூரியனாகப்பட்டவர் சிறப்பாக இருக்கிறதுனால் உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அந்த எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு கலவையான மாதமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகவே இருக்கிறது. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்கின்ற பொழுது நீங்கள் கடும் போட்டியை சந்திக்க வேண்டிய உங்களுடைய சக ஊழியர்களை பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்க மாதமாகவே ஜூன் மாதம் அமைகிறது. வக்ர குருவாகப்பட்டவரும் வக்ர சனியாகப்பட்டவரும் உங்களுக்கு கலவையான ஒரு மாறுதலான ஒரு பலன்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை கொடுப்பார். எப்படி இருப்பினும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான இடங்களாக அமைகின்ற சூழ்நிலையிலே அதனால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். எனவே இந்த மாதமாக்கப்பட்டது வார்த்தையிலே கவனமும் உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பதனால் உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஜூன் மாதத்தில் இருக்காது.
அதற்கு அடுத்தபடியாக ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். உங்களை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதற்கான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வேண்டியிருக்கும். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்திலே உங்களுக்கு தற்பொழுது ஆண்டுகோள்கள் சரியாக இல்லாத நிலையிலே உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். தற்பொழுதை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சூரியன் மிக பலமாக இருக்கின்றதும் சுக்கிரனாகப்பட்டவர் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. எனவே இந்த மாதமாகப்பட்டது சுக்கிரனால் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன்களை காணவிருக்கின்றோம். முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். 7.5 சனி ஒரு பக்கம், தற்பொழுது 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் மற்றும் கேதுவோடு சேர்க்கை, ராகுவோடைய பார்வை. எனவே குடும்ப விஷயத்திலே வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நீங்கள். ஆகையால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையிலே கடினமான பிரச்சனைகள் கொடுத்து விட்டால் அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும். பேச்சிலே நிதானத்தை கடைபிடிப்பதும் இறை வழிபாட்டிலே குருவையும் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். இயற்கையாகவே கடின உழைப்பாளி நீங்கள். உங்கள் உழைப்பையே மூலதனமாக வைத்து பல வெற்றிகளை பெற்றவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலே எல்லா விதமான கடின உழைப்பையும் கொடுத்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்ற பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பைத்தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது. தற்பொழுது நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது மாதம் முழுவதும் கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் பலமாக இருப்பதும் 11ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் இருக்கின்ற இடம் சிறப்பான இடம் என்பதனால் திருமணத்துக்கான சுபகாரியம் கைகூடக்கூடிய நேரமே இந்த ஜூன் மாதம். இருப்பினும் 7.5 சனி நடப்பதினால் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்துக்கு ஒரு முடிவுக்கு வராமல் ஜாதக ரீதியாக அவருக்கு எவ்வாறு இருக்கிறது, அந்த மணமகனுடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் எப்படி பொருந்துகிறது, லக்னத்தின் அடிப்படையிலே கிரக நிலைகள் இருவரும் எவ்வாறு இருக்கிறது இரு ஜாதகத்திற்கும் என்பது கண்ட பிறகேத்தான் திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வருவதே சிறப்பு. எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு திருமணத்துக்கான சுபகாரியம் கைகூடக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றிலே பரும் போட்டியை சமாளிக்க வேண்டிய நிலையாக இந்த ஜூன் மாதம் இருக்கிறது. இருப்பினும் குருவோடைய திரு அருளால் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் பெறுவீர்கள். தற்பொழுது நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். 7.5 சனியால் மனதிலே பல்வேறு விதமான குழப்பங்களையும் மந்த நிலையும் சந்தித்து வருகிறீர்கள். தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் மிக பலமாக இருப்பதும் மாதம் முழுவதும் சுக்கிரன் மிக பலமாக இருப்பதினால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே இடம் கிடைக்கும். ஆனால் கடும் முயற்சி செய்ய வேண்டும். விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அமைகின்ற நிலை சூரியனால் இருக்கிறது. எனவே கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜூன் மாதம் இருக்கிறது. தற்பொழுது நாம் கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். 7.5 சனியால் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்து வருகிறீர்கள். மேலும் குருவாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்ரமாக இருக்கிறார். இருப்பினும் அவர் 11ஆம் இடத்தில் இருப்பதினால் அவர் சிறப்பான ஒரு நிலையைத்தான் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால் இந்த மாதமாகப்பட்டது கலைக்காரகன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறார். கலையிலே பல்வேறு விதமான வெற்றிகளை போராடி பெறக்கூடிய ஒரு நிலைத்தான் இந்த ஜூன் மாதம். ஏனெனில் சுக்கிர பகவான் மிக பலமாக இருந்தாலும் அவர் ராகுவோடு மாதத்தின் பிற்பகுதியில் சேர்க்கை பெறுவது சிறப்பான ஒரு நிலையாக கலைத்துறைக்கு இல்லை. ஆகையால் கலைத்துறையிலே கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய மாதம் என்றாலும் வெற்றிகளையும் பெறக்கூடிய மாதம். பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய துறையான கலைத்துறையிலே முதலீடுகள் செய்கின்றதற்கு முன் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, சிறப்பான கிரகங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா, லக்னத்தின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண வேண்டியது இப்பொழுது முக்கியமாக அமைகிறது. எனவே கலைத்துறையில் இருக்கின்ற உங்களுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இந்த ஜூன் மாதம் இருக்கிறது. தற்பொழுது நாம் அரசியல் துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். சூரிய பகவான் உங்களை பொறுத்தவரை யோகக்காரகன், அரசியல் காரகனான அவன் மாதத்தின் முற்பகுதியிலே மிக பலமாக இருப்பதனால் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். எதிரிகள் சற்று மேலோங்கி இப்பொழுது இருப்பார்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை. ஆனாலும்
உங்களுடைய ராசிக்கு சூரியன் மிக பலமாக 6ஆம் இடத்தில் அமர்வதால் அவற்றையெல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய பெயரையும் புகழையும் மக்கள் மத்தியிலே நிலைநாட்டக்கூடிய மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான கிரக ரீதியாக கோள்கள், ஆண்டு கோள்கள், மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டோம். அதன் பிறகு துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டோம். இனி நாம் சந்திராஷ்டம நாட்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகின்ற நாட்கள் தான் சந்திராஷ்டமம். ஆனாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடம் சந்திரனுடைய சொந்த வீடு, ஆட்சியாக கடகத்தில் அமர்கின்ற நாள். அந்த சந்திராஷ்டம நாட்களிலே மனதிலே சிறு சிறு குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படும். எது நல்லது எது கெட்டது என்று யோசிக்க வேண்டிய நிலை மாற்றி கெட்ட வழியிலே செல்லக்கூடிய ஒரு நிலையாக மனதை அந்த நிலைப்பாட்டிலே கொண்டு செல்வார். எனவே சந்திராஷ்டம நாட்களிலே புதிய ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்ப்பதும், புதிய வீடு வாகனம் வாங்குவதை அந்த நாட்களில் தவிர்ப்பதும், ரிஜிஸ்டர் செய்வது அந்த நாட்களை தவிர்ப்பதும் நல்லது. உங்களை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் எந்த நாட்கள் என்றால் 16/6/2018 அதிகாலை 3:30 மணி முதல் 18/6/2018 அதிகாலை 4:30 மணி வரை. இத்தகைய நாட்களிலே நான் கூறியவாறு புதிய முயற்சிகளை செய்வதை தவிர்ப்பதே நல்லது. இதுவரை நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத கோச்சார பலன்களை கண்டோம். இங்கு நான் அழுத்தமாக ஒன்று கூறியது என்னவென்றால், உங்களுக்கு 7.5 சனியும் குருவாகப்பட்டவர் வக்ரமாகவும் இருப்பதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய மாதம் இந்த ஜூன் மாதம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்து லக்னம் என்று வருகின்றது. அந்த லக்னத்தின் அடிப்படையிலே தான் பாவ பலன்களை எடுத்துக்கொள்வோம். அந்த பாவத்தின் அதிபதியாகப்பட்டவர் யோகக்காரகனாகவோ அல்லது அவயோகக்காரகனாகவோ இருப்பார்கள். உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது என்னவென்றால், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே வருவது தான் உங்களுடைய ஜனன ஜாதகம். அதன் அடிப்படையில் தான் துல்லியமாக நாம் 100% பலாபலங்களை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் 7.5 சனி நடக்கிறதே, வக்ர குருவாக இருக்கிறது, அதனால் கெடுபலன் வருமா என்றால் நிச்சயமாக அவ்வாறு இல்லை. உங்களுடைய ஜனன ஜாதகம் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா விதமான யோக பலன்களையும் அடைய பெறுவீர்கள். எனவே இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து கணித்து எடுத்து கூறுவார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது என்பதை கணித்து ஆராய்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலாபலன்களை எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு நேரிலே என்னை வந்து சந்திக்கலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் அன்பர்கள் ஒரு தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி வீடியோ சாட் மூலியமாகவோ வாட்ஸ்அப்பிலேயோ அல்லது ஸ்கைப்பிலேயோ அணுகி உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வீடியோவாக முழுவதாக உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை கூறி 4 அல்லது 5 திசைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து உங்களுக்கு இமெயில் மூலமாகவும் அனுப்பிவிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்யலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் அருகிலே இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வது மூலம் உங்களுக்கு நான் புதிதாக ஏற்றக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும், நான் வணங்கும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.